சிவாய நம்ம ஐயா. திருவடி வணக்கம். அடியார்கள் அனைவருக்கும் அடியார் திருவடி வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். மாயா படலம் கிழித்தகன் ஞானம் விளங்க வைத்து நேய ஆனந்தத்தில் அமிழ் திருவாய் நித்த முத்த சுத்த தூயா சராசர வேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான கோமுத்தி முத்தி பஞ்சாட்சர சத்குருவே. பொருளும் மனையும் அறமறந்து போகம் மறந்து புலன் மறந்து கருவிகரணம் அவை மறந்து காலம் மறந்து கலை மறந்து தருமம் மறந்து தவம் மறந்து தம்மை மறந்து தற்பரத்தோடு உருகி உருகி ஒரு நீர்மையாவே விட்டார் உய்ய வந்தார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாம் சிந்தித்து வரும் உண்மை விளக்கம் எனும் சாத்திர நூலில் இன்று சிந்திக்க இருப்பது இதுவரை நாம் சிந்தித்தது காப்பு செயல் தொடங்கி தத்துவங்கள் முழுவதையும் ஆன்ம தத்துவங்கள் 24 முழுவதையும் சிந்தித்து வந்தோம். இன்று சிந்திக்க இருப்பது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மாயை அசுத்த மாயை நாம் முதலில் மாயை என்பதை இருவிதமாக பார்த்தோம். சுத்த மாயை அசுத்த மாயை என்று. இந்த ஒரு மாயையே எப்படி இரு கூறாக இருக்கிறது என்றால் குன்றின்மணி ஒருபுறம் கருப்பாகவும் ஒருபுறம் சிவப்பாகவும் இருப்பது போல இந்த ஒரு மாயையே ஒரு பகுதி சுத்த மாயாகவும் ஒரு பகுதி அசுத்த மாயாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த அசுத்த மாயையிலிருந்து 7 தத்துவங்கள் தோன்றுகின்றன. அதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். இந்த ஆன்ம தத்துவங்களை பார்த்தோம் அல்லவா? அந்த ஆன்ம தத்துவங்கள் மட்டும் ஒரு ஆன்மாவிற்கு போதுமா என்றால் போதாது. அதற்கு மேலும் கருவிகள் இந்த ஆன்மாவிற்கு தேவைப்படுகின்றன. இந்த ஆன்ம தத்துவங்கள் வேலை செய்ய இன்னும் சில கருவிகள் இருந்தால்தான் அந்த கருவிகளை இயக்குவதற்கு தேவைப்படுகிறது. இத்தனை ஆன்ம தத்துவங்கள் போதாதா என்றால் இன்னும் போதவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு செயலையும் அனுபவிப்பதற்கு அறிதல், விரும்புதல், முயல்தல் என்று 3 திறனும் உயிருக்கு இருக்கிறது. ஏற்கனவே தேவையான அளவு இருக்கிறது. அந்த 3 திறனையும் 3 சக்திகளாக கூறி இருக்கிறோம். அந்த சக்திகள் எதெல்லாம் என்றால் அறிதலை ஞானாசக்தி என்றும், விரும்புதலை இச்சாசக்தி என்றும், முயற்சியை கிரியாசக்தி என்றும் கூறலாம். இந்த ஞானம், இச்சை, கிரியை செயல்படும் போதே உயிருக்கு உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்கள் இடத்தில் நாட்டம் உண்டாகும். இந்த ஞானம், கிரியை, இச்சை இந்த 3ம் செயல்படும் பொழுது நமக்கு உலக போகத்தில் இச்சை நாட்டம் உண்டாகுகிறது. அந்த பொருட்கள் மேல அதை அனுபவத்திற்கு முயற்சியும் உண்டாகுகிறது. அந்த முயற்சிக்கு இன்னும் சில கருவிகள் தேவைப்படுகின்றன. சரியா? அப்ப உயிரின் அறிவு, இச்சை, முயற்சிக்கு செயல்படும் பொழுதுதான் ஆன்ம தத்துவங்களாகிய அகக்கருவிகளும் புறக்கருவிகளும் நன்கு செயல்பட்டு உலகப் பொருளை அறிந்து அனுபவிக்க முடியும். இப்ப உலகப் பொருள்களை நன்கு அறிந்து அனுபவிக்கணும்னா ஆன்ம தத்துவங்கள் மட்டும் போதாது, அதற்கு மேலேயும் கருவிகள் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆன்ம தத்துவங்களை இயக்குவதற்கு சில கருவிகள் தேவைப்படுது. அந்த கருவிகள் என்னென்ன அப்படிங்கறதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த கருவிகள் வித்யா தத்துவங்கள்ல இருந்து வித்யா தத்துவங்கள்னு பேர் அந்த கருவிகள் இருக்கக்கூடியதுக்கு. அந்த தத்துவங்கள்ல 7 தத்துவங்களாக இருக்குது. அது என்னென்னலாம் அப்படின்னா, இந்த அசுத்த தத்துவம், அசுத்த மாயைன்னு சொல்றோம் இல்லையா? அசுத்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து ஒரு பகுதி மாயையாக பிரிந்து அந்த மாயையும், அந்த மாயையில் இருந்து தோன்றக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சேர்ந்து
இந்த ஆறும் சேர்ந்து புருடன் என்று 7 தத்துவங்கள் தோன்றுகின்றன. அந்த கலையில் இருந்து தோன்றியதுதான் பிரகிருதி மாயை. அது பெரும் மயக்கம் கொடுக்கக்கூடியது அப்படி என்று நாம் பார்த்திருந்தோம். இப்ப இந்த வித்யா தத்துவங்கள் பெயர் காரணம் எப்படி இந்த ஏன் இதுக்கு வித்யா தத்துவங்கள் அப்படின்னு பெயர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம பெயர் காரணம் பார்க்கலாம். அசுத்த மாயா தத்துவங்கள் 7 வித்யா தத்துவம் எனப்படுகிறது. இந்த தத்துவங்கள் இறைவனின் ஏவல் வழி நிற்கும் அனந்த தேவர் என்பவரால் தோற்றவும் ஒடுக்கவும் படுகிறது. அப்ப இந்த வித்யா தத்துவங்களை தோற்றல் செய்கிறது யாரு, தோற்றவும் ஒடுக்கவும் செய்கிறது யாரு அப்படின்னா அனந்த தேவர் அப்படிங்கிற அதி தெய்வமாக இருந்து இதை செய்கிறாரு. இந்த வித்யா தத்துவங்களை இதை தோற்றுவதற்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரமே இருக்குது தவிர அதை இயக்குவதற்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. இதை இயக்குவதற்கு தனித்தனி அதி தெய்வங்கள் இருக்கின்றார்கள். சரி, இது ஏன் இவருக்கு இந்த வித்யா தத்துவம் அப்படின்னு அந்த இதுக்கு பெயர் வந்துச்சுது அப்படின்னா இவர் அட்ட வித்தியேஸ்வரர்களில் தலைமையானவரும் சிறந்தவருமாக இருக்கிறார் இந்த அனந்த தேவர். அதனால இவர் அட்ட வித்தியாஸ்வரர்களில் சிறந்தவர் என்பதால் இந்த வித்தியேஸ்வரர்களில் சிறந்தவர் என்பதால் இவர் படைக்கக்கூடிய தத்துவங்களையும் வித்யா தத்துவங்கள் என பெயர் பெறுகின்றன. இன்னொரு காரணமாகவும் பார்க்கலாம். வித்தை அப்படி என்று சொன்னால் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அறிவு. வித்தை என்றால் அறிவு என்ற பொருள்படும். இந்த அறிவு அப்படின்னு பொருள்படுறதுனால இது எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா ஆன்மாவிற்கு அறிவு இச்சை செயலை கொடுப்பதால் இதை வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவிற்கு அறிவு இச்சை செயலை கொடுக்கிறது இந்த தத்துவங்கள் தான். மற்ற எல்லாமே புறக்கருவிகளாக இருந்து செயல்படுறதுனால இது உள்ள இருந்து அறிவு இச்சை செயலை விளக்குவதனால இதுக்கு வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா இந்த வித்யா தத்துவங்களை நம்ம விரிவா காணலாம். இந்த வித்யா தத்துவங்களுடைய பெயர்களை முதல்ல காணலாம். வித்யா தத்துவங்கள்னா என்ன, அதுல என்னென்ன பெயர்கள் இருக்குது, அது எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். வித்யா தத்துவங்களின் பெயர் இது நம்ம 18வது பாடலாக வருகிறோம். காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை, மால் அற ஏழ் சொன்னோம், அடைவாக சொன்ன இவை தம் உண்மை, உன்னி உரைக்கும் நாம் உற்று அப்படிங்கிறது நம்ம உண்மை விளக்கத்துல உள்ள 18வது பாடலாக நாம் பார்க்கிறோம். காலம், காலம் அப்படின்னா காலமும், நியதி அப்படின்னா நியதியும், கருதும் கலை அப்படின்னா ஆராய்ந்து கொள்ளத்தக்க கலையும், வித்தை அப்படின்னா வித்தையும், ஏல அராகம் பொருந்திய அராகமும், புருடன் புருடனும், மாயை மாயையும். ஏன்னா இது அசுத்த மாயில ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த மாயையும். இந்த 7 வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 7 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 சேர்ந்து என்னதுன்னா வித்யா தத்துவங்கள் அப்படின்னு. இந்த வித்யா தத்துவங்களை மால் அற மயக்கம் நீங்க. இந்த மால் அற அப்படின்னு சொல்றோம்ல, மால் அப்படின்னா நம்ம இன்னொன்னு குறிக்கிறோம். திருமாலுக்கும் மால் மால் அப்படின்னு தான் குறிக்கிறோம். சரியா? ஏன் அவருக்கு திருமால் அப்படிங்கிறது பெயர் வந்திருக்குது அப்படின்னா திரு என்றால் நம்மளுடைய பெருமான் சிவபெருமானை குறிக்கக்கூடியது. மால் என்றால் மயங்கி இருப்பது, மயக்கம். அவர் மயங்கி இருக்கிறதுனால பெருமானை பார்க்க முடியாம மயங்கியே படுத்து கிடக்குறாராம். அதனாலதான் அவருக்கு திருமால் அப்படின்னு பெயர் வந்திருக்குது, பெயர் காரணம் அப்படின்னு என்னுடைய ஞானாசிரியர் சண்முக ஐயா ஒரு நாள் விளக்கம் சொல்லி இருந்தாரு. சரியா? அப்ப அந்த திருமால் அப்படின்னா பெருமானை பார்க்க முடியாமல் மயங்கி கிடப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் திருமால் அப்படின்னு அவருக்கு பெயர் வந்திருக்குது அப்படின்னு. அதனால இந்த மால் அப்படிங்கிறது மயக்கம். மால் அற அப்படிங்கும் போது அந்த மயக்கத்தில் இருந்து நீங்கி, அடைவாக வரிசையாக சொன்னோம் நாம் கூறினோம். சொன்ன இவ்வாறு பெயர்கள் அளவில் சொல்லிய இவை தம் உண்மை. இது தத்துவங்களின் இயல்பை நாம் யாம். சரியா? உன்னி நினைத்து உற்று அதனால் கடைபிடித்து உனக்கு கூறுவோம். சரியா? இந்த தத்துவங்களுடைய இதெல்லாம் பெயரளவுலதான் இதை சொல்லி இருக்கிறாங்க. சரியா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயையின் ஒரு பகுதி. இந்த 6 சேரும் போது ஒன்னா சேர்ந்துருச்சு, ஒரு ஆன்மா கூட சேர்ந்துருச்சுன்னா அதற்கு பெயர் தான் என்னது? புருடன். சரியா? அப்ப புருடன்ங்கிறது தனி தத்துவமாக இருக்கிறத தவிர அதற்கென்று தனித்துவம் கிடையாது. இந்த 6 சேரும் போதுதான் புருடன்கிற தத்துவம் தோன்றுகிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க. வித்யா தத்துவங்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இந்த வித்யா தத்துவங்கள் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படின்னு நம்ம அடுத்த பாடல்ல பார்க்க போறோம். 19வது பாடலாக வித்யா தத்துவங்களின் தொழில் அப்படின்னு பாக்குறோம்.
எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள் அப்படிங்கிறது பாடலாக இருக்கிறது. எல்லை அப்படின்னா இது எல்லாமே காலத்தை குறிச்சு வரக்கூடியது. எல்லை அப்படின்னா இது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. பலம் அப்படின்னா இது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. புதுமை அப்படின்னா இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்படின்னா இதுல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலங்களையும் குறிச்சு வந்திருக்கிறது. அப்ப எல்லை பலம் புதுமை அப்படிங்கிறது காலத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் நிச்சயித்தல், அடுத்த வார்த்தை எப்போதும் நிச்சயித்தல். இது எப்போதும் நிச்சயித்தல்ங்கிறது நியதியை குறித்து வருகிறது. எப்போதும் வினை பயனை அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமிக்கும். அப்ப இப்ப நான் ஒரு வினை செஞ்சேன் அப்படின்னா அந்த வினை எனக்கு தான் வருமே தவிர பிரிதொரு ஆளுக்கு வராது. அப்படிங்கிறத எது நிச்சயிக்குது அப்படின்னா இந்த நியதி தத்துவம் நிச்சயிக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருடைய வினையும் நாம் முன்பு செய்த வினையைத்தான் நம்ம என்ன பண்றோம், இப்ப அறுவடையாக அறுத்து கொண்டு இருக்கிறோம். வேற யாரும் செய்தது நமக்கு வராது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது. எப்போதும் நிச்சயித்தல், எப்போதும் ஒரு வினை நடக்குது அப்படின்னா அந்த வினையை எந்த உயிர் செஞ்சதோ அந்த உயிருக்கே திருப்பி கொடுப்பதுதான் இந்த நியதியோட வேலை. அடுத்து ஆன்மாவுக்கு, அந்த உயிருக்கு அல்லல் தரும். சரியா, அல்லல் தரும் அப்படிங்கிறதுல அல்லல் அப்படின்னு ஏன் சொல்லி இருக்குது அப்படின்னா எந்த வினைகள் இதுல இது வினைகளை கொண்டு வந்து தர்றதுனால இது என்ன ஆகுது, அல்லல் தரும் கிரியை அப்படின்னு வருது. கிரியைங்கிறது எதுன்னா கலையை குறிக்கக்கூடிய சொல்லாக வருகிறது. இந்த அல்லல் தரும்ங்கிறது வினைகளை ஈட்டிய துன்பத்திற்கு ஏதுவாகும்படி அப்படின்னு வருது. சரியா, வினைகளை ஈட்டிய துன்பத்திற்கு ஏதுவாகும்படி. ஏன் அல்லல் தரும் அப்படிங்கிறதுனால நமக்கு அறிவுல என்னது இருக்குது, இருள் இருப்பதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்னதான் இருக்கும், தவறாதான் இருக்கும். நமக்கு அறிவு விளங்கிருச்சுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அறிவு விளங்குனது மாதிரி நல்ல விதமா செயல் செய்வோம். ஏன்னா நம்மளுடைய அறிவுல என்னது இருக்குது, ஆணவ மலமாகிய இருள் இருக்கிறது. அப்ப அந்த ஆணவ மல மறைப்பு இருக்கிறதுனால இந்த அறிவு எப்படிதான் செயல்படும், அறிவற்றது மாதிரிதான் செயல்படும். அப்போ ஒவ்வொரு செயலும் எண்ணத்துலதான் கொண்டு முடியும், துன்பத்துல கொண்டுதான் முடிக்கும். அதனாலதான் அல்லல் தரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கிரியை, அதன் கிரியா சக்தியாகிய செயல் ஆற்றல் சிறிது விளங்க செய்தல். இப்படி இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த மறைப்பை நீக்குறதுனால அதுல இருந்து சிறிது ஆற்றல் விளங்க செய்யுது. ஒல்லை விரைந்து தாமதமின்றி, அறிவு அதன் ஞான சக்தியாகிய அறிவு ஆற்றலை சிறிது விளங்க செய்தல். இந்த அறிவுங்கிறது வித்தையை குறிக்கக்கூடிய சொல்லாக வருது. ஆசை, ஆசைங்கிறது விருப்பம், அதன் இச்சா சக்தியாகிய இச்சை ஆற்றலை சிறிது விளங்க செய்வது. இது அராகத்தை குறித்து வருகிறது. ஐம்புலனும் உயிர்கள் மேற்கூறிய ஐந்தோடு, மேற்கூறிய சொன்ன 5 என்னதெல்லாம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவற்றோடு கூடி நின்று ஐம்புலன்களையும், சரியா, இது என்னது, இந்த எல்லாம் சேர்ற இடம் புருடன் அப்படிங்கிறது. இந்த ஐம்புலனுங்கிறது இந்த புருடனை குறித்து வருது. அப்ப இந்த புருடன்கிறது ஒரு தனி தத்துவமாக வருகிறதை தவிர அதற்கென்று தனியான தனித்துவம் கிடையாது. ஆரவரும் காலம், இது எல்லாம் நுகருவதற்கு தகுதி பெறும் காலத்தில் அந்த நிலையில் வழங்கும் பெயர் தான் என்னது, புருடன். குறியா மயக்கு, அடுத்த வார்த்தை குறியா மயக்கு. உயிரின் அறிவு, இச்சை, செயல் ஆகிய 3ம் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது. அது பிரிச்சு தனித்தனியா செயல்படாம பொதுவான ஒன்று இருந்து பொதுவான ஒரு மயக்கத்தை தருவது, அதுதான் குறியா மயக்கு. இந்த குறியா மயக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா மாயையை குறித்து வருகிறது. என்றுகொள், என்று இவ்வாறு உணர்ந்துகொள் அப்படின்னு இந்த பாடல்ல வருது. அப்போ அந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக எல்லை பலம் புதுமை வருகிறது. நியதியை குறிக்கக்கூடிய சொல்லாக நிச்சயித்தலை வருகிறது. கலையை குறிக்கக்கூடிய சொல்லாக கிரியை வருகிறது. வித்தையை குறிக்கக்கூடிய சொல்லாக அறிவு வருகிறது. அராகத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக ஆசை வருகிறது. புருடன் அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஐம்புலனும் ஆரவரும், சரியா, அது புருடனை குறிக்கக்கூடியது. அந்த காலம் நுகர்வதற்கு தகுதி பெறும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. குறியா மயக்கு, அந்த மயக்குதலை செய்யக்கூடியது
அந்த மாயை. அப்போ இந்த 7 பொருளும் வித்யா தத்துவங்கள் அப்படின்னு நீ தெரிந்து கொள் அப்படின்னு ஞானாசிரியர் மனவாசகம் கடந்தாருக்கு விவரிக்கிறாரு. சரி, இந்த காலம் அப்படிங்கிறத குறிச்சு வரும்போது அது எப்படி வருகிறது அப்படின்னா, எவ்வளவு காலம், எப்போது, எந்த காலத்தில் எதை எவ்வளவு நேரம் நுகர வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது, நிச்சயம் செய்வதெல்லாம் இந்த காலம் தான். அப்போ ஒரு பொருளுக்கு இப்ப நம்ம இந்த பாடத்தை கேட்கிறோம்னா எத்தனை மணிக்கு வரணுங்கிறத எல்லாம் நமக்கு என்ன பண்ணி இருக்குது, ஏற்கனவே காலம்ங்கிற தத்துவம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறது. 11 மணிக்குங்கிறதெல்லாம் 11:30க்குன்னு மாத்துனது அந்த கால தத்துவம் தான். சரியா? அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடியது அந்த கால தத்துவம். எவ்வளவு நேரம், எந்த நேரத்துல, எப்படி, எங்க இருந்து கொண்டு அப்படிங்கறது எல்லாமே நிச்சயம் பண்ணக்கூடியது. நியதி, எப்படி, எதன் மூலம், எவ்வாறு, சரியா, எங்க இருந்து அப்படிங்கறதெல்லாம் அந்த நியதி தத்துவம் நிச்சயம் பண்ணுகிறது. கலை, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அதுல எப்படி கலை தத்துவம் செயலாற்றலை விளக்கணும், எப்படி அறிவு ஆற்றலை விளக்கணும், எப்படி அதுல விருப்பத்தை கொடுக்கணும். இப்ப இந்த பாடத்தை நம்ம கேட்கிறோம், சிந்திக்கிறோம் அப்படின்னாலே இதுல சிந்திக்கிறோம் போது இதுல 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒன்று போல அது நம்மளுடைய மனதில் போய் பதிவதில்லை, நம்மளுடைய அறிவில் போய் பதிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவாக வித்தியாசப்படுகிறது. அதனால என்ன ஆகுது, அப்ப அந்த எவ்வளவு ஆற்றலை விளக்கணும், அதுல எவ்வளவு செயல் இருக்கணும், எவ்வளவு அறிவு இருக்கணும், எவ்வளவு இச்சை இருக்கணும். ஏன்னா இச்சைக்கு தகுந்தாக்கலதான் அந்த அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடைய விருப்பத்திற்கு தகுந்தாக்கலதான் அந்த புரிதல்கள் எல்லாமே என்ன ஆகும், வித்தியாசப்படும். சரியா, விரிந்து வரும். சரி, இதுல முதல்ல நம்ம 7 பெயர்களை சொல்லி இருக்கிறோம். அது எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மாயை. மாயை எப்படி வருது? அது விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே இந்த மாயை தத்துவம் ஆகும். ஏன்னா இந்த மாயை விரிவடையக்கூடியது. அந்த விரிவடைவதில் இருந்து ஒரு சிறு பகுதியாக வரக்கூடியதுதான் இந்த மாயை தத்துவம். இதிலிருந்து காலம் முதலிய தத்துவங்கள் தோன்றுகின்றன. முதல்ல காலம் தான் தோன்றுகின்றன. பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்ற வகையில் இந்த ஒரு பகுதி இருப்பதை மாயை தத்துவம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டாக உலகம் நம்மளுக்கு மிக பெருசு. அதுல நிலம் இருக்கிறது. இந்த நிலம் மட்டுமே மண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த நிலத்தில இருந்து எடுத்து செய்த மண்பாண்டமும் என்னதுதான், மண்ணாக தான் இருக்கிறது. அந்த மண்ணை வச்சுதான் அந்த மண்பாண்டம் செய்யுது. ஆனா அது இதே மண்ணுடைய வேலையா செய்யறது அப்படின்னா இல்ல. அது தண்ணீரை நிரப்பி வைக்கிறதுக்கு பயன்படுகிறது, நம்மளுடைய பொருட்களை நிரப்பி வைப்பதற்கு பயன்படுகிறது. அப்போ அந்த மண்ணிலிருந்து எடுத்து செஞ்ச மண்பாண்டம் வேற விதமா செயல்படுவது போல இந்த மாயையில் இருந்து, அசுத்த மாயையில் இருந்து செயல்படக்கூடிய இந்த மாயை வேறு விதமாக செயல்படும். சரியா? அதுபோல இந்த மாயை தோன்றுவதற்கு ஏதுவாக அந்த விரிவடைந்து கொடுப்பதனால அந்த அசுத்த மாயை இந்த மாயையை தோற்றுவிக்கிறது. இதை இயக்கும் அதிதெய்வமாக மாயாதேவி உள்ளார். இந்த மாயையை இயக்கக்கூடிய அதிதெய்வமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா மாயாதேவி அப்படிங்கிற அதிதெய்வமாக இருக்கிறாங்க. அடுத்து காலம், அந்த அதே மாயையிலிருந்து தோன்றக்கூடியது. சரியா? முதல்ல தோன்றக்கூடியதுன்னு சொன்னது இந்த காலத்தை தான் சொல்லி இருக்கிறோம். மாயா தத்துவத்தில் இருந்து முதலில் காலம் எனும் தத்துவம் தோன்றுகிறது. காலம் இன்றி எந்த செயலும் நடக்காது என்பதை நாம் அனுபவத்தில் காணலாம். நமக்கு காலம் இன்றி எந்த செயலும் நடக்காது அப்படிங்கிறது நம்ம நிறைய அனுபவம் மூலமாகவும் பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா எதற்கும் கால நேரம் வர வேண்டும் அப்படின்னு மக்கள் அன்றாடம் பேசுவதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா? எடுத்துக்காட்டாக ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அந்த குடும்பத்தில் அவளுக்கு நிறைய செல்வ வளம் இருக்கிறது, அந்த பெண்ணும் அழகானவளாக இருக்கிறாள், அவளும் நிறைய படித்திருக்கிறாள், எல்லாம் இருந்தும் ஆனால் திருமணம் நடைபெறாமல் தள்ளி கொண்டே போகிறது. அப்படி என்றால் எல்லாம் இருந்தும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அதற்கென்று ஒரு காலம் வர வேண்டும். இது சிறிது நாட்களில எங்க இருந்தோ யார் மூலமாகவோ தெரிந்து ஒருவர் பெண் கேட்கிறார், பெண் பிடித்து போய் விடுகிறது, சடபட என்று என்ன ஆகிறது, அது திருமணம் கூடி விடுகிறது. திருமணம் கூடி திருமணம் நிகழ்ந்து விடுகிறது. அப்ப என்ன சொல்றோம், அப்ப அந்த பெண்ணுக்கு இப்பதான் அந்த காலம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ அந்த காலம் இருந்தால் மட்டுமே அந்த செயல் நடைபெறும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், காலம்ங்கிற தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் இழந்து விட்டோம் என்றால் அதை திருப்பி எடுக்கவே முடியாது. அதுல 2 விதமா நம்ம இழப்பு நேரிடுகிறது. ஏனென்றால் ஒன்று அந்த நேரத்தையும் இழந்து விடுகிறோம்,
மற்றொன்று, அந்த நேரத்தில் கிடைத்த வாய்ப்பையும் இழந்து விடுகிறோம். திரும்ப அந்த வாய்ப்பும் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. அதனாலதான் நம்ம நேரத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், வீணாகவே போக்கிவிடக் கூடாது, அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அது சிவம் சார்ந்தே பயன்படுத்த வேண்டும், இந்த உலகம் சார்ந்து பயன்படுத்த கூடாது. அப்படிங்கிறதுக்கு இந்த காலம் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு பேருந்து 8:30க்கு கிளம்புது அப்படின்னா நம்ம 8:35 வந்து அந்த நிலையத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்தோம்னா நம்மளால அந்த பேருந்துல போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. ஏன்னா அந்த பேருந்து ஏற்கனவே கடந்து இருக்கும். சரியா? அப்ப நமக்கு அந்த வேலைகள் எல்லாம் என்ன ஆகிறது, தடைபட்டு விடுகிறது. அதுபோல நமக்கு என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு செயலுக்கும் அந்த காலம் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம உணர வேண்டும். நம்ம எல்லா இதுக்குன்னு இல்ல, எல்லா வகுப்புக்குமே நம்ம நேர்லயே போய் நிறைய வகுப்புகள் எல்லாம் படிக்கிறோம். அங்க ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. 10 மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க, 10:30க்கு ஒருத்தவங்க வருவாங்க, 11 மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆசிரியருக்கு பிறகு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுல நமக்கு இச்சை இல்லை என்று அர்த்தம். நம்ம ஒரு விருப்பத்தோட படிக்கணும்னு நினைச்சோம்னா ஆசிரியர் வருவதற்கு முன்பே போய் உட்கார்ந்துருப்போம் அந்த வகுப்புல. அதுதான் சிறப்பானது. சரியா? அப்ப அந்த காலத்தையும் நம்ம பயன்படுத்தல. ஏன்னா இன்னைக்கு வகுப்புக்கு போகணும் அப்படின்னுட்டு நம்ம போறது மாதிரி ஒரு நேரங்காலமே அதை பயன்படுத்தாம இருக்கிறோம் அப்படிங்கிறது வருத்தத்தக்கது. சரியா? அப்போ காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம உயிர் வாழ்வது எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. அது இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அப்படி என்றால் இந்த காலத்தை நாம் சிவமாக சிந்தித்து சிந்தித்து சிவனிடத்தில் அடைவதற்கு சிந்திக்க வேண்டும். வீணாக கழித்துக் கொண்டு இருந்தோம் என்றால் காலத்தை வீணாக்கி விடுவோம். ஏன்னா எத்தனை கோடி பிறப்புகளுக்கு இடையிலேயோ ஒரு மனித பிறவி கிடைக்கிறது. இதுக்கு அடுத்து இது மாதிரி நமக்கு மனித பிறவிதான் கிடைக்குமா என்பது அதுவும் சந்தேகத்திற்குண்டானது. அதனால காலத்தை வீணாக்க கூடாது. இதையே மூதுரை என்னும் நூல், சரியா, மூதுரை அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, காலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. எல்லா பழமரங்களும், பழம் பழுக்கக்கூடிய பழ மரங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த மரங்கள் எல்லாம் எப்பொழுதும் காய்த்து நம்மளுக்கு பழங்களை தருவதில்லை. ஏன் அப்படின்னா அந்தந்த காலத்தில் மட்டுமே அந்த பழங்களை நமக்கு தருகிறது. நம்ம எவ்வளவுதான் முயன்றாலும் நம்மளுடைய செயல்களும் அது போல நிறைவேறி விடுவதில்லை. அந்த காலம் கைகூடி வரும் பொழுதுதான் அந்த செயல்கள் நிறைவேறி வருகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த மூதுரை பாடல் சொல்லி இருக்கிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னு சொல்லுது. நமக்கு அந்தந்த பருவத்துலதான் அந்த பழங்கள் பழுக்குமே தவிர நம்மளா என்னதை நினைச்சு கொண்டு கெட்டி தொங்க விட்டாலும் கூட அதுல பூத்து காய்ச்சி பழம் வருவதில்லை. அதுபோல நம்ம எவ்வளவு முயன்றாலும் முயற்சியும் வேண்டும். அந்த முயற்சி கூட அந்த காலம் கைகூடி வரும் பொழுதுதான் என்ன ஆகுது, அந்த செயல் சிறப்பாக நடக்கிறது. இந்த காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது. எனக்கு ஒரு காலமா இருக்கும், உங்களுக்கு ஒரு காலமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே காலத்துல நம்ம தோன்றல, எல்லாரும் ஒரே காலத்துல நம்ம இறைவன்ட்டு போய் சேர போறதும் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் நியதியாக இருக்கிறது. மேலும் இந்த அளவிலும் பெரிதும் சிறிதுமாக உள்ளது. ஒருவர் நீண்ட ஆயுளாக இருக்கிறார் அப்படி என்றால் அவருக்கு கால நீட்டிப்பு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒருத்தருக்கு குறைவான ஆயுள் இருக்கிறது என்றால் அவருக்கு காலம் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். இந்த காலம் சடப்பொருள் தான். சரி, அந்த காலமும் ஒரு சடப்பொருள் தான். அது தானாக செயல்படாது. இந்த காலத்தையும் செயல்பட வைக்கிறதுக்கு இறைவன் வழி ஏவல் வழியாக நிற்கக்கூடிய அதிதெய்வமாக விளங்கக்கூடியவர் காலேசர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்த காலம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப இருக்கிறது மாதிரி அடுத்து இருக்கிறாது, அடுத்து இருக்கிறது மாதிரி அதுக்கு அடுத்து வராது. ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருப்பதாக அமைகிறது. காலத்திற்கு அடுத்ததாக நியதி தத்துவம் வருகிறது. இந்த நியதி தத்துவம் காலத்திற்கு பின் மாயை தத்துவத்தில் இருந்து நியதி தத்துவம் தோன்றுகிறது. நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் பெரிய மருத்துவராக வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், அதன் மூலமாக சேர்ந்து படித்திருக்கலாம். ஆனால் அடுத்து என்ன ஆகாது, 12ஆம் வகுப்பு முடித்த உடனே அவருக்கு மருத்துவத்திற்கு இடம் கிடைத்திருக்கிறாரு, வேறு படிப்பிற்கு அவர் சென்றிருக்கலாம். அதுபோல ஒரு பெண்ணை உயிருக்குயிராக நாம
நினைத்திருக்கலாம், ஆனால் வேறொரு பெண்ணு கூட திருமணம் நிகழ்ந்து விடுகிறது. அதுபோல திறமைகள் இருந்தும் நமக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் என்று இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு கீழானவர்களுக்கு உயர் பதவிகளும் கிடைத்திருக்கலாம். அப்படி என்றால் நாம் நினைப்பது எல்லாம் நடப்பது இல்லை. இவற்றிற்கெல்லாம் காரணம் என வள்ளுவர் பெருந்தொகை கூறுகிறார். வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு 377வது குறள்ல சொல்றாரு. எந்த செயல் நடக்கணும்னாலும் பெருமானுடைய கருணை இருக்கணும். அவன் தான் நமக்கு வகுத்து வச்சிருக்கிறான். இதை இவங்களுக்கு இந்த நேரத்துல இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்படி நடக்குதை தவிர நம்ம நினைக்கிறது படி நடக்காது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஒரு செயல் நடந்து முடிஞ்ச உடனே நான் செஞ்சிட்டேன் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு தற்பெருமை கொள்கிறோம். அது நம்மளை கருவியாக வைத்து இயக்குகிறானே தவிர நாம எதுவும் செய்யவில்லை. ஏன்னா அங்க ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறான், வகுத்து வச்சிருக்கிறான். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறாரு, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. சரி, இந்த கருவிகள் எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிறத வேலை செய்து எந்த விடயத்தை எவ்வளவு நுகர வேண்டும் என்பதை நிச்சயிப்பது என்னது, நீதி தத்துவம். ஒவ்வொரு கருவிகளுக்கும் எவ்வளவு நிச்சயிக்கணும், எவ்வளவு நுகர வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயம் செய்வது இந்த நீதி தத்துவம். இதை இயக்கும் அதிதெய்வமாக அதே காலேசர் தான் இதுலயும் இருக்கிறாரு. இந்த பிறவியில் நாம் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அது எல்லாம் இந்த நியதி தத்துவத்தில் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வினைகளை எல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு பெருமான் அப்படின்னா புத்தி தத்துவத்துல சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? ஆனா இந்த பிறவியில இப்ப நம்ம இருக்கக்கூடிய பிறவியில எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த நியதி தத்துவத்துல இருக்குது. அதனாலதான் இந்த நியதிக்கு என்ன பேரு அப்படின்னா பிராரத்தத்திற்கான எல்லா பெயர்களும் அதுக்கு இருக்குது. இதை தலைவிதி, ஊழ், தெய்வம் அப்படின்னு பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறோம் இந்த நியதி தத்துவத்தை. இந்த நியதி தத்துவத்திற்கு அடுத்து அந்த மாயையில் இருந்து என்னது தோன்றுகிறது அப்படின்னா கலை அப்படிங்கக்கூடிய தத்துவம் தோன்றுகிறது. மாயா தத்துவத்தில் இருந்து நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றுகிறது. இந்த கருவி ஆணவ மறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியா சக்தியை முதலில் எழுப்பி தொழில்பட செய்யும். அப்போ முதல்ல காலம், நியதி, கலை வந்திருக்குது. சரியா? இந்த கலை எது அப்படின்னா கிரியா சக்தியாக இருக்கிறது. நமக்கு என்ன வேணும்னு சொல்றோம், அறிவு விளங்கணும்னு சொல்றோம். ஆனா அறிவை குறிச்சு இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. அறிவுக்கு முன்ன என்னது நிக்குது, முந்தி கிரியாசக்தி நிக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். சரியா? அறிவு பொருளாகிய ஆன்மா ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு அறியும் திறனை இழந்து அறிவற்ற சடம் போல் கிடக்கும் நிலையில் முதலில் அறிவுதான் விளங்க வேணும். ஆனால் அதை எழுப்பாமல், ஞான சக்தியை எழுப்பாமல் இந்த கிரியாசக்தியை ஏன் எழுப்பி இருக்கிறது அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதற்கு விளக்கம் வருகிறது. ஞான சக்தியை முதலில் எழுப்பினாலும் அது தானே தொழில்படாது. தொழில் படுவதற்குன்னு என்ன கருவி, இந்த கிரியாசக்தி. அப்ப முதல்ல தொழில் பட்டாதான் அறிவே விளங்கும் அப்படிங்கிறதா அதோட விளக்கமாக வருகிறது. கிரியாசக்தி இன்றி எந்த செயலும் நிகழாது. கிரியாசக்தி தொழில் பட்டால்தான் ஆன்மா எந்த செயலையும் செய்ய முடியும். அதனால் ஞானாசக்தி தொழில்பட கிரியாசக்தி தேவைப்படுகிறது. ஆகவே இங்கு கிரியாசக்தி முதலில் எழுப்பும் கலை என்ற கருவி தோன்றுவதாயிற்று. கழித்தல் என்ற சொல்லில் இருந்து கலை வந்தது. கழித்தல் என்றால் நீக்குதல், செலுத்துதல் அப்படின்னு பொருள்படுகிறது. ஆணவ மறைப்பை சிறிது நீக்குவதால் இதற்கு கலை என்ற பெயர் வந்தது. இந்த கலை தத்துவத்தை இயக்கும் அதிதெய்வமாக காலாதேவி உள்ளார். இதை இயக்கும் அதிதெய்வமாக காலாதேவி உள்ளார். அடுத்ததாக வித்தை. வித்தை எதுல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கலை தத்துவம் தோன்றிய பின்னர் அந்த கலை தத்துவத்தில் இருந்தே வித்தை என்னும் தத்துவம் தோன்றுகிறது. சரியா? இதே கலை தத்துவத்தில இருந்து நமக்கு வேற ஒண்ணு தோன்றுதுன்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிரகிருதி மாயை தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரகிருதி மாயையில இருந்துதான் ஆன்ம தத்துவங்கள் 24 தோன்றுது. சரியா? அப்ப அந்த கலையில இருந்து ஒரு பகுதி பிரகிருதி மாயையாகவும் தோன்றுகிறது, இன்னொரு பகுதி வித்தை தத்துவமும் தோன்றுகிறது. அப்ப இந்த வித்தை என்ற கருவி ஆணவ மல சக்தியை சிறிது அடக்கி ஆன்மாவின் ஞானா சக்தியை எழுப்புகிறது. இந்த வித்தை என்ன பண்ணுது,
வித்தையினாலே ஞானம், அறிவு அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்போ முன்பு சொன்ன காலம், நியதி, கலை மூன்றும் மாயையிலிருந்து நேராக தோன்றுகிறது. ஆனால் இந்த வித்தை மாயையிலிருந்து நேராக தோன்றுவது இல்லை. இது கலையில் இருந்து தோன்றுகிறது. கலையில் இருந்து வித்தையும், வித்தையில் இருந்து அடுத்து அராகமும் தோன்றுகிறது. ஆன்மாவின் அறிவு ஒன்றே ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாக வழங்கப்படுகிறது. அறிவுங்கிறது ஒண்ணுதான், அந்த அறிவே மூன்றா பிரிஞ்சு நிக்கிறது. அது ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்றவன். இது மூன்றையும் ஒன்றா சொல்லணும் அப்படின்னா அத அறிவு அப்படிங்கிற ஒரே பொருள் சொல்லால சொல்லலாம். இந்த வித்தை என்னும் சொல் அறிவு என பொருள்படும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இந்த வித்தை தத்துவத்தை இயக்கும் அதிதெய்வமாக வித்யா தேவி உள்ளார். வித்தை தத்துவத்தை இயக்கக்கூடியது வித்யா தேவி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக அராகம். அராகம்ங்கிற தத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கலையில் இருந்து வித்தை தோன்றிய பின் அராகம் என்னும் தத்துவம் தோன்றுகின்றது. இந்த அராகம் ஆன்மாவிற்கு இச்சையை எழுப்புகிறது. ஆன்மாவிற்கு இச்சையை செய்யக்கூடியது இந்த அராக தத்துவம் தான். அப்போ ஒரு பொருள் மேல நமக்கு எவ்வளவு பற்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இச்சை அராக தத்துவம் தான் காரணம். ஏன்னா ஒரு பொருளுக்கு அளவுக்கு அதிகமா நம்ம ஆசை வைக்கிறோம். அதே பொருள் ஒரு காலத்துல என்ன ஆகுது, நமக்கு வெறுப்பையும் தந்து விடுகிறது. அந்த பொருள் மேல இச்சை இல்லாமலும் செய்து விடுகிறது. அப்போ நமக்கு ஒரு பொருள்ல இச்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறதுங்கிறதுக்கு இச்சை இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் இந்த அராக தத்துவம் தான். இந்த அராக தத்துவத்தை இயக்கும் அதிதெய்வமாக ராகேசர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அராக தத்துவத்தை இயக்கக்கூடியவர் ராகேசர். இவ்வளவு நேரமும் பார்த்த காலம், நியதி, கலை, அதனுடன் வித்தை, அராகம் பார்த்தோம். இந்த ஐந்தும் ஆன்மாவிற்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஆன்மாவோடு நீங்காமல் இருக்கும். இந்த ஐந்தும் ஆன்மாவோடு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும். இதனால் இவை பஞ்ச கஞ்சுகம் எனும் பெயர் வரும். பஞ்ச கஞ்சுகம் என்னும் பெயர் வரும். இந்த கஞ்சுகம் என்றால் சட்டை என்று பெயர். சரியா? பஞ்சுகம் என்றால் சட்டை என்று பெயர். அப்படின்னா அடுத்ததாக பார்க்க போறது புருட தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 5 சட்டங்களையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என்று பெயர் பெறுகிறது. அப்ப நம்ம காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இதை 5ஐயும் அணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த புருடனாக இருக்கிறது. ஆன்மாவிற்கு இப்போது போகத்தை நுகரும் தன்மை வருகிறது. இந்த 5ஐயும் சேர்ந்த பிறகு ஆன்மாவுக்கு என்ன ஆகுது, போகத்தை நுகரக்கூடிய தன்மை வருகிறது. இந்த நுகரும் தன்மையில் இருக்கும் ஆன்மாவை புருடன் அப்படின்னு சொல்றோம். இதுவே புருட தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவத்தில் உள்ளதாக இருப்பினும் இது தத்துவத்தில் உள்ளதாக இருப்பினும் தனித்தன்மையுடன் காணப்பட மாட்டாது. இந்த பஞ்ச கஞ்சுகத்துடன் கூடி புருடன் என நின்ற ஆன்மா பொது வகையில் போகத்தை நுகரும் தகுதி பெறுகிறது. பின்னர் பிரகிருதி மாயோடு நம்ம ஆன்ம தத்துவங்கள் சொன்னா இல்லையா, அந்த ஆன்ம தத்துவங்களோடு தொடர்பு படும் போது சிறப்பு தகுதியை பெறுகிறது. ஏன் அப்படின்னா பிரகிருதியில் நுகர்கருவிகள் அதிகம். அதுலதான் புறக்கருவிகள், அகக்கருவிகள், அகப்புற கருவிகள்னு கருவிகள் அதிகமாக இருக்கிறதுனால நுகரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அதனால அது சிறப்பாக செயல்படுகிறது. அப்போ வித்யா தத்துவத்தில் இந்த ஆன்மா பொதுவாகவும், ஆன்ம தத்துவத்தில் ஆன்மா சிறப்பாகவும் அறிகிறது விடயங்களை. சரி, இந்த பிரகிருதி மாயை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த புருடனை இயக்கும் அதிதெய்வமாக ராகேசர் உள்ளார். இந்த புருடனை இயக்கும் அதிதெய்வமும் ராகேசராக தான் இருக்கிறாரு. சரியா? இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயையின் ஒரு பகுதி என 7 வித்யா தத்துவம் எனப்படுகிறது. இந்த 7 தத்துவம் வித்யா தத்துவம்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கிறோம்னா ஆன்ம தத்துவத்தை பார்த்திருக்கிறோம், வித்யா தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். நமக்கு தத்துவங்கள் மொத்தம் 36ஆக இருக்கிறது. அந்த 36ல 5 சுத்த தத்துவங்களாக இருக்கிறது. அப்ப இந்த அசுத்த தத்துவங்களாக சொல்லக்கூடிய 31 தத்துவங்கள் இருக்கிறது. இந்த 31 தத்துவங்களில் இருந்துதான் நம்மளுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நமக்கு சரியா உடம்பாக வருகிறது. இந்த 31 தத்துவங்களில் இருந்துதான் நமக்கு உடம்பாக வருகிறது. இந்த அசுத்த மாயையில் இருந்து
மட்டும்தான் நமக்கு வருகிறது. சரியா? சுத்த மாயையில் இருந்து நமக்கு உடம்பு வருவது இல்லை. வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, ஆக மொத்தம் 31 தத்துவங்களிலிருந்து நாம் உடம்பை பெறுகிறோம். இந்த 31 கருவிகளும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா 5 சரீரமாக பார்க்கப்படுகிறது. முதல் சரீரமாக காரண சரீரம், இரண்டாவதாக கஞ்சுக சரீரம், மூணாவதாக குண சரீரம், நான்காவதாக சூக்கும சரீரம், ஐந்தாவதாக தூல சரீரம் என 5 சரீரங்கள் இருக்கின்றன. இந்த 5 சரீரங்களை வைத்துதான் நமக்கு என்ன இருக்குது? கோயில் அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது. ஒரு கோவில் அப்படி என்றால் எத்தனை பிரகாரங்கள் இருக்கணும் அப்படின்னா 5 பிரகாரங்கள் இருக்கணும். அந்த 5 பிரகாரங்களும் 5 சட்டைகளாக வரக்கூடியதுதான். நம்ம ஒவ்வொரு பிரகாரத்தையும் சுற்றும் பொழுதும் ஒவ்வொரு சட்டைகளை நாம் நீக்கி கொண்டு வருகிறோம் அப்படிங்கறதான் அர்த்தம். அதனாலதான் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்றாங்க? சட்டைகளை கழட்டி விட்டு செல்ல வேண்டும் என்று. எந்த சட்டையன்னா, நம்ம எந்த சட்டையை கழட்டணும்னா இந்த சரீரமாக வரக்கூடிய 5 சட்டைகளையும் கழட்டி இறைவனிடம் சேரணும். ஆனா நம்ம எந்த சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த வெளியில போடக்கூடிய சட்டையை தான் கழட்டுறோமே தவிர எந்த சட்டையை, அதனால இந்த சட்டையை கழட்டினாதான் அந்த சட்டையை கழட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டையை கழட்ட சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த சட்டையே கழட்டுவதற்கு கூச்சப்படுகிறோம். சரியா? அப்ப இந்த சட்டையை முதல்ல விட்டாதான், இந்த சட்டை மேல உள்ள பற்ற விட்டாதான் இதுக்கு அடுத்து உள்ள இந்த உடம்பாக இருக்கக்கூடிய சட்டைகளை நாம் விட முடியும். இந்த சட்டையை நம்ம மூடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சட்டைய விடவே முடியாது. சரியா? அதனாலதான் கோயில்கள் இப்பவும் கேரளாவில அதை கடைபிடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல ஒரு சில கோயில்களை அதை கடைபிடிக்கிறார்கள், நிறைய கோயில்களை அதை கடைபிடிப்பது இல்லை. அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? நம்ம சட்டையை கழட்டி இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சட்டையை கழட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா பெருமான் முன்னாடி நம்ம எல்லாரும் யாருதான்? அடிமைகள் தான். அடிமைகள் சட்டை அணிய கூடாது. அடிமைகள் அடிமைகளாக தான் இருக்கணும். நம்ம பூஜையிலையுமே அப்படிதான் உட்கார்ந்து இருப்போம். நம்ம அனுஷ்டானம் செய்யும் போது கூட சட்டையை போட்டுட்டு செய்ய முடியாது. சரியா? அதனால சட்டையை கழட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த காரண சரீரம், இந்த சட்டைகளை பத்தி நம்ம விரிவா கொஞ்சம் பார்க்கலாம். இது எப்படி வருது அப்படின்னா, இந்த காரிய மாயை மட்டும் ஆன்மாவுடன் சேரும் போது, நம்ம முதல்ல சொன்ன அந்த காரிய மாயை மட்டும் ஆன்மாவுடன் சேரும் போது அது காரண சரீரம் அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு பேரு காரண சரீரம். இது ஆன்மா பாடான நிலையில் இருந்து முதல் கருவியை பிடித்து வெளிவருவதற்கு காரணமாக இருப்பதால் இதற்கு காரண சரீரம் அப்படின்னு பேரு. சரியா? முதல்ல ஆன்மா எங்க கிடக்குது? ஏதோ ஒரு புதகுழியில கிடக்கிறது மாதிரி பாடான நிலையில அசைவற்று கிடக்கிறது. சரியா? அப்போ ஒரு கருவி மட்டும் அதுக்கு ஒட்டுது. அப்ப இந்த மாயை போய் சேருது. சரியா? இந்த காரிய மாயை போய் சேர்ந்த உடனே அதுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அப்ப நம்ம எப்படியாவது இதுல இருந்து வெளிவந்துடலாம், தப்பிச்சு விடலாம் அப்படின்னு அது சந்தோஷப்படுது. அதனாலதான் அதுக்கு காரணமாக இருப்பதனால அதுக்கு பேரு என்ன பேரு? காரண சரீரம் அப்படின்னு பேரு வருது. இந்த காரிய மாயை கூட காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இது எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கஞ்சுக சரீரம். சரியா? இது எல்லாம் சேரும் போது இதுக்கு கஞ்சுக சரீரம். கஞ்சுகம் என்றால் சட்டை. இது ஆன்மாவை விட்டு எப்பவும் பிரியவே பிரியாது, எப்பவும் ஒட்டிக்கிட்டேதான் இருக்கும். சரியா? இதெல்லாம் வித்யா தத்துவங்கள்ல இருக்கிறது. சரி, இந்த காரிய மாயை காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு பார்த்தோம். இது கூட இன்னொரு பொருள் சேருது, இன்னொரு கருவி சேருது. அது என்னன்னா குணதத்துவம் சேருது. இந்த குணதத்துவம் எங்க இருக்கிறது? நம்ம ஆன்ம தத்துவத்துல முதல்ல வரக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம வித்யா தத்துவங்கள்ல இருந்துதான் அந்த சட்டம் வந்துச்சு. இப்போ ஆன்ம தத்துவங்கள்ல இருந்து ஒரு கருவி போயிருச்சு. அப்ப இது எல்லாம் சேரும்போது, இந்த குணதத்துவம் வரைக்கும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா குணசரீரம் அப்படிங்கிற பெயர் பெறுகிறது. சரியா? அப்போ வித்யா தத்துவங்கள்ல இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் இந்த ஆன்ம தத்துவத்துல ஒரு தத்துவம் மட்டும் சேரும்போது, அந்த குணதத்துவம் சேரும்போது குணசரீரம் அப்படிங்கிற பெயரை பெறுகிறது. மேற்சொன்ன அந்த காரிய மாயை, கலை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அது கூட குணதத்துவமும். இந்த குணதத்துவம் கூட இன்னும் 2-3 சேருது. என்னதெல்லாம் அப்படின்னா புத்தி, அகங்காரம், மனம், தன்மாத்திரைகள். சரியா? இந்த புத்தி, மனம், அகங்காரம், தன்மாத்திரைகள் சேர்ந்தா சூக்கும சரீரம் அப்படின்னு பேர் பெறுகிறது.
இந்த இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த காரிய மாயில இருந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், குணதத்துவம், அது கூட என்னெல்லாம் சேர்த்திருக்கிறோம் இப்போ புத்தி, அகங்காரம், மனம், தன்மாத்திரைகள் சேர்த்திருக்கிறோம். இந்த இது கூட இன்னும் ஒரு 15 கருவிகள் சேருது. அதான் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், பஞ்சபூதம், இது சேர்ந்துச்சுதுன்னா அதுக்கு தூல சரீரம் அப்படின்னு பேரு. அப்போ இந்த தூல சரீரம் அப்படின்னு சேருது வரைக்கும், அது சூக்ம சரீரம் வரைக்கும் நம்ம பாக்குறது இல்ல. இந்த தூல சரீரத்தை எல்லாரும் பாக்குறோம். சரியா? அப்போ அந்த தன்மாத்திரைகள், இந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், பஞ்ச பூதங்கள், இந்த 15 கருவிகளும் ஒரு ஆன்மா கூட சேரும் போது, சரி, அந்த தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 15 சேரும் போது பிறப்பு நிலையை அடைகிறது. இந்த 15 கருவிகளும் அந்த செயல்களை இழந்து, சரியா, செயல்களை நிறுத்தும் போது ஆன்மா என்ன ஆகுது? அது இறப்பு, இந்த உடல் இறந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 15 கருவிகள் சேரும் போது பிறப்பாகவும், 15 கருவிகள் செயல்களை இழக்கும் போது இறப்பாகவும் சொல்லுகிறோம். இந்த காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் மூணையும் சேர்த்து ஒரு சரீரம்னு சொல்லலாம். அது பரசரீரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரசரீரம், பர அப்படின்னா நுண்மையான, அப்ப அது நுண்மையான சரீரமாக சொல்லப்படுகிறது. இந்த சரீரங்களை எல்லாம் கோஷமாகவும் சொல்லலாம். கோஷம் அப்படின்னு என்ன சொன்னா என்ன அப்படின்னா, கோஷம் அப்படின்னா கொத்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது எல்லாம் தனித்தனியா இருக்கல, 2-3 இதை சேர்த்து ஒரு கொத்தா வச்சுதான் ஒரு சரீரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி கொத்தா சொன்ன என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோன்மய கோஷம், பிரணாமய கோஷம், அன்னமய கோஷம் அப்படின்னு 5 கோஷமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விதமாக, இந்த ஒவ்வொரு ஆகமமும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறது. இந்த சூக்கும சரீரம் என்பதை எப்படிலாம் சொல்லுது அப்படின்னா, சூக்குமம் சரீரம், சரியா, அப்படிங்கிறத தன்மாத்திரைகள் 5, அந்த கரணங்கள் 3, சரியா, அந்த கரணத்துல உள்ள 3 மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தத்தை இதுல சேர்க்கல. அப்போ அந்த தன்மாத்திரைகள் 5, அகங்காரத்துல உள்ள மனம், புத்தி, அகங்காரம், அந்த கரணத்துல உள்ள மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ஐயும் சேர்த்து புரி அட்டக சரீரம் அப்படின்னு ரௌரவ ஆகமம் கூறுகிறது. சரியா? இந்த புரி அட்டக சரீரத்தை நம்ம சிவஞான சித்தியார் 126வது பாடல்ல நல்ல விளக்கமா சொல்லி இருக்கிறாங்க. சரியா? 126வது பாடல் சித்தியார்ல இருக்குது, சித்தியார் சுபக்கத்துல இருக்குது. அந்த புரியட்ட சரீரத்துக்கு மட்டுமே என்னுடைய ஞானாசிரியர் 3 மணி நேரம் அந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் எடுத்திருக்கிறாங்க. 3 மணி நேரம் விளக்கம் எடுத்திருக்கிறாங்க. அந்த புரியட்ட சரீரம் எப்படி வருது, எப்படி போகுது, சரியா? அந்த புரியட்ட சரீரம் நீங்கினா வேற என்ன சரீரம் எடுக்கும், அந்த சரீரம் எப்படி நரகலோகத்துக்கு போகுது, எப்படி சொர்க்கலோகத்துக்கு போகுதுன்னு அந்த 126வது பாடல் அவ்வளவு விரிவாக இந்த புரியட்ட சரீரத்தை பற்றி கூறியிருக்கிறது. சரி, ஏன் இத்தனை கருவிகள் வேணும்? நமக்கு இப்ப சொன்னோம் இல்லையா, இத்தனை கருவிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆன்மாவுக்கு வருது, பிறப்பும் இறப்பும் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கருவிகள் எல்லாம், இவ்வளவு கருவிகள் வேணும்னு சொல்றோம். இதை எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கண் இருக்குன்னு வச்சுக்கணும், நம்மளுடைய கண்ணே எடுத்துக்கிடுவோமே. இந்த கண்ணு இயல்பாக காட்சி இருந்துச்சுன்னா நமக்கு சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது. எப்படி அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா விழிச்சு கண்ணை திறந்து நல்லா பார்க்கும், பக்கத்துல உள்ள பொருளை கொஞ்சம் சுருங்கி பார்த்துக்கிடும். சரியா? இது இயற்கையாகவே இந்த கண்ணுக்கு விளக்கம் இருந்தால். இதே இது இந்த கண்ணுக்கு கோளாறு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், நம்மளால பார்க்க முடியுமானா முடியாது. அப்ப தூரத்துல பார்க்கறதற்கு அது தூர பார்வைக்குண்டான கண்ணாடி, பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளை பார்ப்பதற்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி வேணும், அது கிட்ட பார்வைக்கான கண்ணாடி. அப்போ ஒரு கண்ணுக்கு ஒரு பார்வை பார்க்கறதற்கு தூர பார்வைக்கு ஒரு கண்ணாடியும் கிட்ட பார்வைக்கு ஒரு கண்ணாடியும் தேவைப்படுது. 2 கண்ணாடியா இருக்குது. சரியா? அப்போ ஒரு சிறு கண் ஒரு பார்வையை பார்ப்பதற்கே 2 பொருள் தேவைப்படுது. அப்ப இந்த ஆன்மா அறிவை விளங்கணும்னா எத்தனை கருவிகள் தேவைப்படுதுன்னு பாருங்க. இந்த கருவியும் நம்ம எப்படிலாம் பார்க்கலாம், வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? நாம் படிக்கும் போது எளிதில புரிய மாட்டேங்குது, ஆனா ஒரு சினிமா பார்க்கும் போது என்ன ஆகுது, எளிதில புரிஞ்சுக்கிடுது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் இந்த வினைகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது எளிதா புரிஞ்சுக்கிடலாம். இந்த அளவில் விளங்க வேண்டிய, எந்த அளவுல ஒரு விடயம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு
வினைகளை வச்சுதான் சொல்றோம். சரியா? ஒவ்வொருத்தருடைய வினையின் அளவுங்கிறது பக்குவத்தின் அளவு. நம்ம எவ்வளவு செயல்படுறோம் அப்படிங்கிற நம்ம பக்குவத்தை வச்சு, நம்ம ஒருத்தர்ட்ட கடிந்து பேசுறோமா, ஒருத்தர்ட்ட அன்பா பேசுறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய பக்குவமை சொல்லுது. அப்ப நம்ம எல்லாருமே அடியார்களா இருக்கிறோம். அப்ப இந்த அடியார்கள் எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறோமா? இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே சிவா வாங்க சிவா, நல்லா இருக்கீங்களா சிவா அப்படின்னு எவ்வளவு அன்பா கேட்கிறோம். அந்த அன்பின் நிலைதான் என்ன ஆகுது? பக்குவத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஒரு தவறு செஞ்சாலும் என்ன ஆகுது? அதை திருத்திக் கொள்ளவும் நம்ம ஒத்துக்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய பக்குவம் வெளிப்படுது. இல்ல நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு மூர்க்கனாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய பக்குவம் வேறு விதமாக செயல்படுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் எவ்வளவு பக்குவத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வினைகளை வச்சுதான் சொல்றோம். சரியா? சரி, இந்த கருவிகள் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? முதலில் செயல் நடைபெறுவதற்கு நியதி வேண்டும். நம்ம ஒரு கருவி செயல்படணும், நமக்கு ஒரு வினை நிகழணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? நியதிங்கிற வினை வேண்டும். அடுத்து அந்த நியதியில் இருந்து இவ்வளவு காலம் அந்த செயல் நடைபெற வேண்டும் அப்படின்னு காலம் வேண்டும். சரியா? அப்ப முதல்ல நியதி இருக்கணும், அதுக்கு அடுத்து காலம் வந்து விடுகிறது. சரியா? இந்த வினைக்கு தகுந்தாற் போல கலை வித்தை அராகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கலை வித்தை அராகம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? இச்சை கிரியை ஞானம் அப்படின்னு மூணா சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மூணும் அதுக்கு தேவைப்படுது. சரியா? ஞானம் இவ்வளவு விளங்கணும், இச்சை அதுல விருப்பம் இவ்வளவு இருக்கணும், அதுல இவ்வளவு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு அந்த மூணும் இதுக்குள்ள உள்ள வந்துருது. இந்த வித்தை முதலில் அராகத்தை செலுத்தும். முதல்ல வித்தை என்ன பண்ணும்? அராகத்தை செலுத்தும். அந்த அராகம் கண்மேந்திரியத்தில் பாணியை வேலை செய்ய வைக்கும். அதுக்கடுத்து நேரம் எங்க போய் ஓடிடுது? கண்மேந்திரியத்துக்கு போயிருது, பாணியை வேலை செய்ய வைக்குது. சரியா? நம் கழுத்து அந்த பக்கம் இந்த பக்கமாக திருப்ப வைக்கும். பின் செவி என்னும் ஞானேந்திரியத்தை செலுத்தி அந்த செவி ஆகாயம் என்னும் பஞ்சபூதத்தின் துணை கொண்டு தன்மாத்திரையில் ஓசையை கேட்கும். நம்ம ஒரு சத்தத்தை கேட்கணும்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் ஒரு குயில் ஒரு சத்தம் போடுது, அந்த குயிலுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நியதி இருக்கணும். எனக்கு இந்த குயில் சத்தத்தை கேட்கணுங்கிற நியதி இருக்கணும். அதுக்கு இத்தனை மணிக்கு தான் கேட்கணுங்கிற காலமும் இருக்கணும். அதுவும் இவ்வளவு நேரம் தான் கேட்கணும், மணிக்கணக்கா கேட்க முடியாது. 2 செகண்ட் தான் கேட்கணும்னா அந்த 2 செகண்ட் கேட்கணுங்கிற காலமும் இருக்கணும். அந்த காலம் இருக்கிறது கூட நம்மளுக்கு கலை வித்தை அராகம் இருக்கணும். அதுல விருப்பம் வரணும், அதை கேட்கணுங்கிற செயல் வரணும். சரியா? அது ஞானத்துல விளையணும். அப்ப இந்த 3 அதுக்குள்ள வந்துருது. அடுத்து வித்தை அராகத்தை செயல்படுத்தி, அராகம் என்ன பண்ணுது? கண்மேந்திரியத்துல பாணியை செயல்படுது. ஏன்னா பாணிங்கிறது ஏற்றல் இறக்கம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அது நம்ம கழுத்தை திருப்புறது, அங்கங்க அசைக்கிறது எல்லாம் அந்த கை செய்யக்கூடிய செயலாக நம்ம ஏற்கனவே விரிவா படிச்சிருக்கிறோம். அப்ப எந்த பக்கம் இருந்து சத்தம் வருது அப்படின்னு நம்ம கழுத்தை இப்படி திருப்பி பார்க்கிறோம். அப்படி திருப்பி பார்க்கும் போது அந்த சத்தம், சரியா, அந்த செவிங்கிற உறுப்பு அதுல இருந்து ஞானேந்திரியத்தை செலுத்தி, சரியா, ஆகாயம் என்னும் பஞ்சபூதத்தின் துணை கொண்டு தன்மாத்திரை, சரியா, தன்மாத்திரையில் ஓசையை கேட்க செய்யும். ஏன்னா நமக்கு தன்மாத்திரையில் இருந்து விரிவுபடுத்தி தரக்கூடியது என்னது? இந்த பஞ்சபூதம். பஞ்சபூதம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விடயத்தையும் அறிய முடியாது. விருத்தி செய்வதுதான் அந்த பஞ்சபூதத்தினுடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பஞ்சபூதத்தை படிக்கும் போதே நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த ஓசையை கேட்கும். அப்போது அது பொது விடயமாகத்தான் அறியும். இப்ப நமக்கு கேட்கிற சத்தம் என்னது? பொது சத்தமாகத்தான் கேட்கும். அது பின் அந்த ஓசை மனதில் சென்று என்ன ஓசை என்று வெளியில மனசு வந்து பற்றிட்டு வரும். சரியா? அந்த மனம் வெளியில வந்து கேட்கும். சரியா? கேட்டுட்டு வந்துரும். அப்ப இதுல அடுத்து மனமும் வந்துருது. கேட்டு வச்ச பிறகு இந்த மனம் என்ன செய்யுது அப்படின்னா, இது இன்ன ஓசையா இல்ல வேறு ஓசையா அப்படின்னு ஐயத்தை எழுப்பக்கூடியதான் அது மனதுடைய வேலையாகவே இருக்கிறது. அதன் பின் அகங்காரம் ஊக்கம் தந்து புத்தி இது இன்ன ஓசை என்று நிச்சயம் செய்யும். அடுத்து புத்தி மட்டும் தான் சொல்லும் இது இந்த ஓசைதான் அப்படிங்கிறத நிச்சயம் செய்யும். சரியா? ஏன் அப்படின்னா ஊக்கம் தந்தாதான் நமக்கு அதை போய் பற்றி கொண்டுட்டு வந்து புத்திட்ட கொடுக்க முடியுது. புத்திட்ட கொடுத்த உடனே இது இந்த ஓசைதான், குயில் ஓசைன்னு வச்சுக்கிடுவோம். இது குயில் ஓசை அப்படின்னு புத்தி சொல்லிருச்சு. அதுக்கு பிறகு இந்த ஆன்மாவுக்கு என்ன விடயம் வருது? ஓ, இப்ப நம்ம கேட்டது குயில் ஓசை அப்படின்னு. இது எல்லாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்குதுன்னா நம்ம ஒரு அதுக்கு நேரத்தையே சொல்ல முடியாது. அவ்வளவு மைக்ரோ 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 செகண்டுக்குள்ள இத்தனை கருவிகளும் வேலைப்பட்டுட்டு வந்துருது. ஒரு குயில் சத்தத்தை கேட்கறதுக்குள்ள இப்படி திருப்பிட்டு வர்றதுக்குள்ள உள்ள அத்தனை கருவிகளும் வேலை செய்கிறது. சரி, இது வேலை செஞ்சு முடிச்ச உடனே புத்தி நமக்கு சொல்லிருச்சு
இப்ப புத்தி தான் நம்மளுக்கு விடயத்தை சொல்லி இருக்கிறது இல்லையா? அந்த புத்தி எப்படி விடயத்தை காட்டும் என்றால், நாம் நல்வினை பயனை நுகர்விக்க வேண்டும் என்றால் நல்லபடி புத்தி சொல்லும். சரியா? சரியான பதிலை சொல்லும். நமக்கு தீவினை பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த புத்தி தீயதான தவறான விடயத்தை நமக்கு சொல்லும். சரி, இப்ப அந்த புத்தி சொல்லிருச்சு நல்ல விடயம் நமக்கு நல்லத வருது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனம் மறுபடியும் என்ன செய்யணும் பாருங்க. சித்தமாக இருந்து அசை போடும், மீள மீள சிந்திக்கும், நாம் சரியாக சொல்லிவிட்டோம் என்று நினைத்து நினைத்து சந்தோஷப்படும். அந்த சந்தோஷப்பட நமக்கு வினை ஏறிக்கொண்டே இருக்கிறது. சரியா? அப்போ நமக்கு வினை எப்படி ஏறுது அப்படின்னா, இந்த மனம் சித்தமாக இருந்து சிந்தித்து மீள மீள சிந்தித்து நமக்கு என்ன பண்ணுது? வினைகளை ஏற்றுகிறது. சரியா? அதனாலதான் நம்ம கடந்த வகுப்புல கூட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு மாம்பழத்தை சொல்லியிருந்தோம். சரியா? ஒரு மாம்பழம் ஒருத்தர் தர்றாரு அப்படின்னா அதுல பெருமான் தர்றதா நினைக்கணும். இவர் தந்தாரு அப்படின்னு நல்லா இருந்தா கூட 2 தந்திருக்க கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்லா இல்லைன்னா இத போய் எதுக்கு தந்தாரு அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? அந்த மாதிரி நம்ம விருப்பு வெறுப்பை அதுல சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கிறதுனாலதான் வினைகள் வருகிறது. இப்ப இதே இது தீயதாக இருந்தது, நமக்கு தீவினை பயனை அனுபவிக்கணும்னா அந்த நேரம் என்ன ஆகும்? இந்த புத்தி தவறான விடயத்தை சொல்லும். தவறான விடயத்தை சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? சே, ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணணும், எதனால இந்த தவறு நடந்தது அப்படின்னு துக்கப்படுவோம். அந்த மறுபடியும் துக்கத்தை கூட்டிக்கிட்டே இருப்போம். மறுபடியும் அதை சிந்திச்சு சிந்திச்சு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு துக்கம் சேர சேரவும் அதுவும் வினை பயனாக மாறுகிறது. அப்போ சந்தோஷம் நடந்தாலும் அது வினை பயனா வரும், துக்கம் நடந்தாலும் அது மீண்டும் வினை பயனாகவே வரும். சரியா? இப்படி இந்த கருவிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் செயல்பட வைக்கிறது. அப்போ ஒரு கருவி நமக்கு ஒரு விடயத்தை அறியணும்னா எத்தனை தத்துவங்கள் அங்க இருந்து வருதுன்னு பாருங்க. நியதி தான் முதல்ல நம்ம வேணும். அந்த நியதிக்கு அடுத்து காலம் இருக்குது, காலத்துக்கு அடுத்து கலை இருக்குது, கலை அடுத்து அராகம். சரியா? வித்தை அராகம், அடுத்து கண்மேந்திரியங்கள் செயல்படுது, ஞானேந்திரியங்கள் செயல்படுது, தன்மாத்திரைகள் செயல்படுது, பஞ்சபூதங்கள் செயல்படுது. சரியா? இது நம்ம செவிக்காக சொன்னோம், ஒரு ஓசைக்காக சொன்னோம். இப்ப பாக்குறதுக்கும் இது மாதிரி வரிசையா வரும். அதே மாதிரி நம்ம சாப்பிடணும், ஒரு ருசியை ஏற்றுக்கொள்ளணும், சுவையை அறியணும்னாலும் இது மாதிரி இந்த சுவையை இவ்வளவு நேரம் இந்த நியதியில இருந்து அறியணும் அப்படின்னு நியதியில இருந்து கடைசி வரைக்கும். சரியா? ஒவ்வொரு செயலுக்கும் இத்தனை தத்துவங்களும் மனமும் இருக்குது. மனம் மறுபடியும் என்ன பண்ணுது? அதை சித்தமாக விருத்தி செய்து சிந்திச்சு சிந்திச்சு வினையை கூட்டி கொண்டு வருகிறது. சரி, இவ்வளவு கருவிகளை கொடுத்திருக்கிறாரு இல்லையா பெருமான்? இந்த கருவிகளை எல்லாம் நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கறதான் கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கருவிகளை நாம் என்ன பண்றோம்? பெருமானுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனா இந்த கருவிகளை நம்ம என்ன பண்றோம்? பெருமானுக்காக பயன்படுத்துவது இல்லை. ஏனோ தானோ என்று இந்த உலக விடயத்தை அறிவதற்காக பயன்படுத்துறோம். சரி, உலக விடயத்துக்கு அறிவதற்கு பயன்படுத்தினாலும் கூட இந்த கருவிகளை பாதுகாப்போமா அப்படின்னாலும் கூட அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உடம்பு இருந்தால்தான் என்ன பண்ண முடியும்? இந்த உயிரை வளர்க்க முடியும். ஆனா நம்ம இந்த உயிரை வளர்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு புண்ணு வந்தாலும் கூட அது தன்னால ஆறி போகும் அப்படின்னுட்டு அதை சீல் பிடிக்க வச்சு கடைசியில விரலை எடுக்க வச்சிடறாங்க, காலை எடுக்க வச்சிடுறாங்க. சரியா? ஒரு கண்ணு இருந்தா நல்லா இருக்கும் போதே அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். செல்ல கூர்ந்து பாக்குறோம், லேப்டாப்ப கூர்ந்து பாக்குறோம், கடைசியில என்ன ஆகுது? கண்ணு கெட்டு போயிருது. சரியா? ஒரு கண்ணை மாற்றணும்னா எத்தனை பொருள் செலவு. அதே கண்ணு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரியா? பெருமான் கொடுத்தது நம்ம இந்த உடம்புல உள்ள கருவிகள் எல்லாமே அற்புதமான கருவிகள். அந்த அற்புதமான கருவிகள் எல்லாம் தீயதை செய்யுதுன்னா அது ஆன்மாவினுடைய பக்குவம். சரியா? நம்மளுடைய வினையினால நம்ம அதை தீயதா பயன்படுத்துறோம். சரியா? ஆனா பெருமான் கொடுத்தது எதுவுமே தீமையானதே கிடையாது. சரியா? அந்த உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே அதிசிறப்பு வாய்ந்தது. ஏற்கனவே மருத்துவரையா கூட ஒரு வகுப்புல சொல்லியிருந்தாரு, நம்ம இந்த கருவிகளை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மருத்துவமனையில போனோம்னா எத்தனையோ கோடி ரூபாய் செலவு ஆகும் அப்படின்னு. பெருமான் கொடுத்தது விலை மதிப்பல்ல, விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அந்த விலை மதிக்க முடியாத பொருள் சடப்பொருளாக இருந்தாலும் நாம் வித்தகனாக மாற வேண்டும். ஏன் அப்படின்னா வித்தகன் என்ன செய்வான்னு சொல்லியிருக்கிறோம்? நிலையற்ற பொருளில் இருந்து நிலையான பொருளை செய்வதுதான் வித்தகனுடைய செயல் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப இந்த உடம்பு எதுக்கு இருக்கு, இந்த கருவிகள் எதுக்கு இருக்கு அப்படின்னா கருவிகளில் இருந்து, சரியா, அதை வென்று, அதனாலதான் மனவாசகம் கடந்தவரும் சொல்லியிருக்கிறாரு, வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த கருவிகளை வைத்தே கருவிகளை கடக்க வேண்டும். கருவிகளை கடந்து நாம் பெருமானிடத்தில் செல்ல வேண்டும்.
இந்த உடம்ப பாதுகாக்கணும் எப்படி அப்படிங்கிறதுக்கு திருமூலர் நிறைய பாடல் சொல்லி இருக்கிறார் இல்லையா? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த உடம்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. நிறைய பேர் இந்த உடம்ப தேவையில்லாத பொருள்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் தேவையற்ற பொருள் தான், தேவையற்ற பொருளா இருந்தாலும் இதுல இருந்து தானே மெய்யை காண முடியும். அதனால தானே நம்ம தமிழ்ல இந்த உடம்புக்கு மெய்யின்னே சொல்றோம். மெய்யை காணணும்னா என்ன வேணும்? இந்த உடம்பு கண்டிப்பாக வேண்டும். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே குரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு அதே திருமூலர் தான் சொல்றாரு. சரியா? அப்ப அந்த உடம்புக்குள்ள யாரு இருக்கிறா அப்படின்னா பெருமான் தான் இருக்கிறாரு. அதத்தான் நம்ம களி நெடில்ல சொல்லி இருக்கிறாரு. சரியா? பதும பீடிகை அப்படின்னு சொல்றாரு. சரியா? அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த உடம்ப பதுமை பீடிகை. ஏன்னா அந்த பதுமை பீடிகை மேல, தாமரை மேலதான் யாரு இருக்கிறா? பெருமான் இருக்கிறாரு. அப்ப நம்ம உள்ளத்தை தாமரையாக பாவித்து அதுல பெருமானை இருக்க வைக்கிறோம். நம்ம பூஜையிலேயும் அதைத்தான் செய்யறோம். சரியா? நம்மளுடைய இருதயத்துல, இருதயம்ங்கிறது இருதயம்னு சொல்றோம். அந்த இருதயம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா அறிவை குறிக்கக்கூடியது. அந்த அறிவுல தாமரை மேல பெருமான உட்கார வச்சுதான் அவருக்கு என்ன பண்றோம்? எல்லா பூஜனைகளையும் செய்கின்றோம். அப்ப இந்த உடம்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பூஜைகள் மூலமாகவும் நாம் சொல்லுகிறோம், அருளாளர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதையே இந்த உண்மை விளக்கம் பாடத்திலும் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். சரியா? அப்ப இதுவரைக்கும் பார்த்த கருவிகள் எல்லாம் வித்யா தத்துவங்கள் அகக்கருவிகளாகவும் அந்த கரணங்கள் அகப்புற கருவிகளாகும். ஏன்னா மனம் என்ன பண்ணுது? உள்ளேயும் வேலை செய்து வெளியேயும் வந்து வேலை செய்யுது. அதனால அந்த கரணங்கள் அகப்புற கருவிகளாகவும், கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள் புறக்கருவிகளாகவும், தன்மாத்திரையும் பஞ்சபூதங்களும் புறப்புற கருவிகளாகவும் இருக்கின்றன. நம்ம சொல்றோம் இல்லையா? அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கருவிகளுக்கும் அகக்கருவிகள், அகப்புற கருவிகள், புறக்கருவிகள், புறப்புற கருவிகள் அப்படின்னு பிரிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த கருவிகள் எல்லாமே இன்னும் 3 நிலையாக கூட பார்க்கலாம். பொது, சிறப்பு, பொது சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 226 புவனங்களும் 36 தத்துவங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரியா? 226 புவனங்களும் 36 தத்துவங்கள்ல அடங்கிறது. அப்ப பிருத்திவி தத்துவம் அப்படின்னு நம்ம ஒரு இதை எடுத்துக்கிடுறோம். சரியா? மண் தத்துவம் பிருத்திவி அப்படிங்கிற முதல் தத்துவத்தை சொல்றோம். அதுலயே 108 புவனங்கள் இருக்குது. ஒரு புவனம் அப்படின்னா ஒரு உலகம். சரியா? நம்மளுக்கு இந்த உலகம்னு சொல்றோம். அது மாதிரி 108 புவனங்கள் இருக்குது. அது எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. சரியா? நம்மளும் அனுபவிக்கிறோம், விஞ்ஞான கலரும் அனுபவிக்கிறாங்க, பிரளய கலரும் அனுபவிக்கிறாங்க, தேவர்களும் அனுபவிக்கிறாங்க. அப்போ இது எல்லாரும் இந்த புவனங்களை அனுபவிக்கிறதுனால இது என்னதா இருக்கிறதுனா பொதுவாக இருக்கிறது. அப்ப இந்த கருவிகள் பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்றோம். சிறப்பாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சூக்கும சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. எனக்கு இருக்கிற சூக்கும சரீரம் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு இருக்கிற சூக்கும சரீரம் உங்களுக்கு மட்டும்தான். நம்ம எத்தனை பிறவி பிறந்து வந்தாலும் இந்த சூக்கும சரீரத்தை, எனக்கு உண்டான இந்த ஆன்மாவுக்கு உண்டான சூக்கும சரீரத்தை இந்த ஆன்மா தான் அனுபவிக்கும். உங்களுக்கு உண்டான ஆன்மா, உங்க கூட இருக்கிற ஆன்மா அந்த சூக்கும சரீரத்தை அந்த ஆன்மா மட்டும்தான் அனுபவிக்கும். வேற ஆன்மா இன்னொரு சூக்கும சரீரத்தை அனுபவியாது. அப்போ அந்த சூக்கும சரீரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது. சரியா? இதை யாருமே அனுபவிக்க முடியாது. அப்போ பொதுவா இருக்கிறது இந்த உலகங்களை எல்லாம் எல்லா ஆன்மாக்களும் அனுபவிக்கிறதுனால அது பொதுவாகவும் அந்த கருவிகளை, இந்த சூக்கும சரீரம் இது கருவிகளால் ஆனது தானே. அப்போ இதை அந்தந்த ஆன்மா மட்டும் அனுபவிக்கிறதுனால, அந்தந்த சூக்கும சரீரத்தை அந்தந்த ஆன்மா மட்டும் அனுபவிக்கிறதுனால இது என்ன ஆகுது? சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ பொது சிறப்பு ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடியது எது அப்படின்னா அந்த தூல சரீரத்தை சொல்றோம், இந்த தூல சரீரத்தை சொல்றோம். சரியா? இந்த தூல சரீரம் நமக்கு அனுபவமாக இருக்கிறது, பிறருக்கும் அனுபவமாக படுகிறது. சரியா? இந்த உடம்பை பிறரும் அனுபவிக்கிறாங்க, நம்மளும் அனுபவிக்கிறோம். அப்போ இது பொது சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்போ பொது சிறப்பு, பொது சிறப்பு அப்படின்னு 3ஆக இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பார்த்திருக்கிறோம், தன்மாத்திரைகள் பார்த்திருக்கிறோம், ஞானேந்திரியங்கள் பார்த்திருக்கிறோம், கண்மேந்திரியங்கள் பார்த்திருக்கிறோம், அந்த கரணங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்படின்னா இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா ஆன்ம தத்துவங்களுக்குள்ள வருகிறது. இது எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னா ஆன்ம தத்துவங்களுக்குள்ள இருக்குது.
அடுத்து மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இது எல்லாம் வித்யா தத்துவங்கள். சரியா? அப்ப நம்ம மாயையில இருந்து சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படிங்கிறதுல நம்ம சிந்தித்து வந்ததுல ஆன்ம தத்துவங்களும் வித்யா தத்துவங்களும் இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புல சரியா நம்ம சுத்த தத்துவங்களை எல்லாம் சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த ஞான செய்திகளை கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த சிறு உரையை இனிதே முடித்துக் கொள்கிறேன் என்று விடைபெறுகிறேன். வாழ்த்து. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம்